தேவமாதாவின் வணக்க மாதம் 10ஆம் நாள். அன்னை மரியாவுக்கு வானதூதர் தூதுரைத்த நிகழ்வு. 1. அன்னை மரியா அந்நேரத்தில் பெற்றுக்கொண்ட இறைவரங்கள். 2. அன்னை மரியாவுக்கும் இறை தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட ஞான உறவு. 3. அன்னை மரியா அடைந்த மேன்மையினால் அவர் படைப்பனைத்திலும் மேலானவராக வாழ்த்தப்பட்டார். 1. அன்னை மரியா அந்நேரத்தில் பெற்றுக்கொண்ட இறைவரங்கள். இறை தந்தையால் தம் ஒரே மகனான இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவிடமிருந்து பிறக்கவிருக்கும் செய்தியை முன்னறிவிக்க வானதூதர் தூய கன்னிமரியிடம் அனுப்பப்பட்டார். அத்தூதர் அன்னையிடம் வந்து, அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினார். அச்சொற்களுடன் அன்னையை வாழ்த்திய வானதூதர், அவர் இறைமகனை கருத்தாங்குவார் என்ற அனைத்து செய்திகளிலும் உன்னதமான நற்செய்தியை, உலகின் அனைத்து நிகழ்வுகளிலும் மேலான நிகழ்வு அவளில் நிகழவிருப்பதையும் குறித்து தன்னிடம் சொல்லி அனுப்பப்பட்ட செய்திகளை அவர் தூய கன்னிமரியாவுக்கு அறிவித்தார். செய்தியை சுமந்து வந்த வானதூதர் தான் செய்தி சொல்ல வந்ததின் மாண்பினை உணர்ந்தவராக அவரது பெயரை தன் வாயால் சொல்லவும் அஞ்சியவராக அருள்மிக பெற்றவரே என அவரை அழைத்து வாழ்த்தினார். ஏனெனில் மரியா என்ற அந்த கன்னி தம் மனத்திலும் இதய உணர்வுகளிலும் சொல் செயல் ஆகியவற்றிலும் அளவில்லாத இறைவரங்களால் நிரப்பப்பட்டவராக, அருளால் நிரம்பி வழியும் பாத்திரமாய் தூய ஆவியாரின் வரங்களையும் பெற்றவராக, விண்ணகத்தில் வாழும் வானதூதர்கள் விண்ணகவாசிகளையும் விட அதிகமான அருளை தன்னகத்தே பெற்றிருந்தார். வானதூதருடன் நாமும் நமது வாழ்த்துக்களை அன்னை மரியாவுக்கு அளிப்போம். அவருக்கு அளிக்கப்பட்ட அருள் வரங்களை குறித்து அவரை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். அன்னையிடம் அபரிமிதமாக நிரம்பியுள்ள நன்மைகளை, அருள் வரங்களை பாவிகளாகிய நமக்கும் பகிர்ந்து அளித்திட அவரிடம் ஜெபிப்போம். 2. அன்னை மரியாவுக்கும் இறை தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட ஞான உறவு. அன்னை மரியாவை வாழ்த்த வந்த வானதூதர் அவரிடம், ஆண்டவர் உம்முடனே என்று அவர் இறைவனிடம் பெற்ற மேலான ஒன்றிப்பை குறித்து அவரை வாழ்த்துகிறார். இறைவனாகிய ஆண்டவர் பாவத்தை விலக்கி இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழும் நல் மனிதர் உள்ளங்களில் தமது அருள் வளங்களை பொழிந்து அவர்களில் உரைகிறார் என்றாலும், அன்னை மரியாவிடத்தில் அவர் வந்து தங்கியது இன்னும் பன்மடங்கு மேன்மையான நிலை. ஏனெனில் தாம் மனிதராக உருவாகி பிறப்பதற்கு ஒரு உறைவிடமாக மூவுரு இறைவன் தங்கி வாழும் ஆலயமாக அல்லவா அவரை தேர்ந்து கொண்டார். அன்னை மரியாவின் கருவறையிலே உண்மையான கடவுளும் முழுமையான மனிதனுமாகிய உலகின் மீட்பராம் இயேசு கிறிஸ்து 9 மாதம் தங்கியிருந்தார். எனவே இது அன்னைக்கு அளிக்கப்பட்ட பெரும் பேராகும். அன்னை மரியாவை போன்று நாமும் பேறு பெற்றவர்களாக ஆக முடியும். எவ்வாறெனில், பாவத்தை விலக்கி இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்து இறைவனின் அருளால் நிரம்பியவர்களாக இருக்கும்போது எல்லாம் வல்லவரான இறைவன் நம்முள்ளும் வந்து தங்கியிருந்து நம்மை அன்பு செய்வார். ஆனால் கடவுளுக்கு விரோதமான கனமான பாவங்களில் விழ நேர்ந்தால் நாம் கடவுளின் அன்பை இழக்க நேரிடும். அவரது பிரசன்னம் நம்மை விட்டு நீங்கிடும் நிலை ஏற்படும்.
அதற்கு மேல் கொடிய நிலை நமக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆகவே நாம் நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கும் எத்தகைய கொடிய பாவத்தையும் விலக்கி வாழ்ந்திட அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டுவோம். மூன்றாவது, அன்னை மரியா அடைந்த மேன்மையினால் அவர் படைப்பனைத்திலும் மேலானவராக வாழ்த்தப்பட்டார். வானதூதர் அன்னையை வாழ்த்தும்போது, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று கூறி வாழ்த்தினார். இந்த வாழ்த்தின் வாயிலாக அன்னை மரியா மிகவும் தூய்மையான கன்னியாகவும் படைப்புகள் அனைத்தினும் மேலான படைப்பாக கடவுளின் அருளை அபரிமிதமாக பெற்றவராகவும் இருக்கிறார். மலர்களுள் வெண்மையான ஒளியோடு விளங்கும் லீலி என்னும் மலரை போன்று பாவ மாசுபட்ட மனிதர்களின் நடுவில் அவர் தூய்மையானவராக விளங்குகிறார். முதல் பெண்ணான ஏவாள் செய்த பாவத்தினால் மனுக்குலம் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் அன்னை மரியாவோ மனிதர் இறையாசிரால் நிரம்ப செய்தார். எனவே விண்ணகத்தில் வாழும் வானதுதர்களும் அனைத்து புனிதர் விண்ணகவாசிகள் உலகில் வாழும் அனைத்து மனிதர் மட்டுமன்றி எல்லா உயிர்களும் மரியன்னையை வாழ்த்தி போற்றுகின்றனர். மானிடராகிய நாம் நமது பாவ நிலைகளால் இறைவனின் அருளுக்கு பேறு பெற்றவர்களாக முடியாதவர்களாக இருந்தாலும் அனைத்துலகோருடன் அன்னையின் மகத்துவத்தை வாழ்த்தி அவர் பெற்றிருந்த இறையருளையும் வரங்களையும் பெற்றிடவும் நாம் வாழ்நாளெல்லாம் அன்னை மரியாவை புகழ்ந்து பாடி இறுதியாக விண்ணரசில் அவரை நேரில் கண்டு வாழ்த்தி புகழ்ந்திடுவோம் என்ற நம்பிக்கையுடன் அன்னையின் அரவணைப்பில் இப்போது நாம் ஒப்புக்கொடுப்போமாக. 10ஆம் நாள் ஜெபம். என் அன்பு ஆண்டவளே, மீட்பரின் அன்னையே, அனைத்து பெண்களுள் ஆசீர் பெற்றவரே, கன்னியருள் தூய கன்னிகையே, அனைத்து படைப்புகளிலும் மேலானவரே, உம்மை மனிதர் எக்காலமும் ஏத்தி போற்றுவர். நாங்களும் அவர்களுடன் இணைந்து உமது மகிமையை குறித்து உமது மாண்பை அனைவருக்கும் அறிவிப்போம். நாங்கள் எங்களால் ஆன மட்டும் உம்மை வணங்கி போற்றுவதுடன் உமது மகத்துவத்தை மற்றவருக்கும் அறிவித்து அவர்களும் உம்மை நேசிக்க எங்களால் ஆனதை செய்வோம். மானிடர் அனைவரும் உமது அருகில் வந்து உமக்கு ஏற்ற வகையில் தங்கள் வணக்கத்தை செலுத்தி எங்கள் மீட்பரும் உம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு பணிந்து அவர் பணியாற்றிட நாங்கள் எங்கள் முழு மனத்துடன் விரும்புகிறோம். இந்த பெரும் பேச்சினை உம்முடைய பரிந்துரையால் பெற்று தந்திரள உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம், அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல், பங்கு ஆலயத்தையோ சிலுவையையோ தூய்மையாக்கி பழுது பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்தல். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. ஒரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டின் செழிப்பான பகுதிகளை எல்லாம் இஸ்லாமியர் தங்கள் வசம் வைத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பு செய்ததால் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு மிகுந்த துன்பங்களை அனுபவித்தனர். துன்பத்தை சகிக்க முடியாதவர்கள் இஸ்லாமியரின் தீய அறிவுரைகளுக்கு செவிமடுத்து கிறிஸ்துவில் தாங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை மறுத்து இஸ்லாமியரோடு சேர்ந்து கொண்டனர். ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்கும் அன்னை மரியா தன் பிள்ளைகள் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் தங்களது விசுவாசத்தை இழந்து இஸ்லாமியர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை மீட்க திருவுளம் கொண்டார்.
அது எவ்வாறு நிகழ்ந்தது என்றால், மிக பெரிய செல்வந்தரும் கிறிஸ்துவின் பக்தி விசுவாசம் கொண்டவருமான பீட்டர் நொலாஸ்கோ என்பவர் இருந்தார். அவர் துன்புறுத்தப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று நீண்ட நாட்களாக ஆலோசித்து வந்தார். ஒரு நாள் இது குறித்து மிகுந்த பக்தி உருக்கத்துடன் ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவர் முன் மிகுந்த ஒளியோடும் மகிமையோடும் அன்னை மரியா தோன்றினார். அப்போது அவர் நொலாஸ்கோவிடம், "நீ என்னுடைய பெயரால் இஸ்லாமியரின் அடிமைத்தனத்தில் துன்புறும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக ஒரு துறவற சபையை துவங்குவாயாக. அது எனது திருமைந்தனுக்கு மிகவும் பிரியமான செயலாக அமையும்" என்று உரைத்துவிட்டு மறைந்தார். அதே இரவில் அன்னை மரியா அரகோனியா நாட்டின் அரசரான யாக்கோபுக்கும் பென்னபோர் என்னும் ரேமொந்துக்கும் தான் நொலாஸ்கோவுக்கு கூறிய துறவற சபையை அவர் துவங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் அவர்கள் இருவரும் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டார். அவ்வாறே அடிமையான மக்களை மீட்பதற்காக ஒரு துறவற சபையானது துவங்கப்பட்டது. அச்சபையின் விதிகளின்படி அச்சபையின் துறவியர் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் 3 வார்த்தைப்பாடுகளுடன் மேலும் அடிமைப்பட்டு கிடக்கும் கிறிஸ்தவர்களை எல்லா விதமான முயற்சிகளும் செய்து மீட்பதாகவும், அப்படி அவர்களை மீட்க இயலாவிட்டால் அந்த அடிமைகளுக்கு பதிலாக இவர்களே பிணையாக இருந்து அனைத்து துன்பங்களையும் அவமானங்களையும் ஏற்று அடிமைகளை விடுதலை செய்து அனுப்புவோம் என்றும் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். அந்த துறவற சபையானது அன்னை மரியாவின் ஓயாத பரிந்துரையாலும் அருள்மொழிவாலும் இறைவனின் தனி பராமரிப்பாலும் வேகமாக பல நாடுகளில் பரவியது. இச்சபையின் வாயிலாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எண்ணிலடங்கா மனிதர்கள் மீட்கப்பட்டு தங்கள் வீடுகளுக்கு மகிழ்ச்சியோடு அனுப்பப்பட்டார்கள். அடிமைகளை மீட்க பணம் இல்லாதபோது இந்த சபையின் துறவியர் அன்னை மரியாவின் பெயரை உச்சரித்த வண்ணம் அடிமைகளை விடுவித்து அவர்களுக்கு பதிலாக தாங்களே பிணையாக ஒப்புக்கொடுத்து அடிமை வாழ்வு வாழ்ந்து துன்புற்றனர். எனவே அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அலகையின் கொடிய அடிமைத்தனத்தில் துன்புறும் பாவிகளின் பேரில் நாம் இரக்கமும் அக்கறையும் கொண்டு அவர்கள் தங்கள் பாவ வழிகளை கைவிட்டு நல்வழியில் வாழ்ந்திடுவதற்கு ஜெபிப்பதுடன் அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வோமாக. புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா.